நல்ல சிந்தனை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு தேவை. அந்த நல்ல சிந்தனை இருந்தாவே நம்ம வேறு லெவலுக்கு போய்கிட்டே இருப்போம். மற்றவங்க நம்மளுக்கு பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் இந்த மாதிரி செய்கிறாரு, இவர் இந்த மாதிரி செய்கிறாரு, இது பண்ணாதே அது பண்ணாதேன்னு நம்மளை குழப்பவாதியாகவே உருவாக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமூகத்தில் எப்போவுமே நம்ம சமூகத்தில் நம்மளும் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம மற்றவருடைய சிந்தனையை உள்ளே நம்மளுடைய மைண்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தவங்களோட சிந்தனையை பற்றியே நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். ஐ மீன் அடுத்தவங்களுக்கு நம்ம வாட்ச்மேன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். வாட்ச்மேன் வேலைன்னா வாட்ச்மேன் வேலைக்கு போனால் சேலரி வாங்குகிறோம். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம அவங்க பற்றி நினச்சி அவங்களுக்கு நமக்கு வாட்ச்மேனுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் சேலரி கொடுக்க போகிறாங்களா அவங்கள பற்றி நம்ம ஆராயறதுக்கு, அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு. அதனால் அவங்கள பற்றி அப்படி நினைக்கக்கூடாது. நம்மளை 1000 பேர் 1000 குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். உங்கள் வேலை என்ன? உங்கள் வேலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது உங்களை பற்றி குறை சொல்கிறவங்க அது அவருடைய வேலை, அவரோட தொழில். அப்போனா அவர் உங்களை குறை சொல்லிட்டு இருக்காரு, அது அவரோட வேலை. அதுதான் உங்களோட வேலை என்ன? நீங்கள் அடுத்தது நான் எந்த லெவலுக்கு போகணும், அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து எந்த மாதிரி செஞ்சால் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். உங்களை பற்றி 1000 பேர் 1000 குறை சொல்கிறவங்களை பற்றி நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தால் நீங்கள் வேலை செய்ய முடியாது, நீங்களும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. இது ஒவ்வொரு ட்ரேடரும் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போனா குழப்பவாதி யார்? நம்ம குழப்பவாதியாக இருக்கணுமா இல்லை தெளிவான மனிதனாக இருக்கணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போனா மற்றவங்களோட பேச்செலாம் நம்ம கேட்கும்போது நம்ம குழப்பவாதியாக ஆயிடுவோம். நம்ம குழப்பவாதியாக எப்போவுமே இருக்கக்கூடாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான பிஸ்னஸ் மேனுக்கு அழகு. குறை சொல்கிறாங்க, குறை சொன்னால் அதில் நமக்கு என்ன வரப்போகுது? சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். சேலத்தில் மந்த் எண்டில் சேலத்தில் ரெகுலராக கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 999 குரூப் இருக்குது, டெமோ கால்ஸு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களுடைய MCX ஸ்கூலோட மொபைல் ஆப்பும் லிங்க்கும் இருக்குது. அது நீங்கள் டெக்னிக்கல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி அதில் நீங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். எங்களுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் MCX ஸ்கூலோட ஃபேஸ்புக் பேஜில் தினம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் போய் எங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் என்ன கால்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது தினமும் போய் நீங்கள் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நானும் ஒரு டெக்னிக்கலாக மாறணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு சப் புரோக்கராக இருக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு பெய்டு கால்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறவங்களும் எங்களுடைய டெக்னிக்கல் வகுப்பு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களும் அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் இதை நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ஜாப்பில் நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த ஒரு ஜாப் நம்மளுக்கு போதுமான வருமானம் இல்லை, அதனால் அது நம்ம பார்ட் டைமாக ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவைன்னா அது நீங்கள் டெக்னிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு மார்னிங் ரேஞ்சிலே ஒரு 2 கால்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு பையா செல் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போகிற மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் மந்த் எண்டில் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். அதுதான் எங்களுடைய MCX ஸ்கூல் வகுப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டாக எடுத்துகிட்ருக்குறோம். கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ட்ரேடரும் இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போனா நம்மளை குழப்பவாதியாக ஆக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சமூகம் தான். இது உடனே ஒரு டிவி பார்ப்போம், அதில் ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கோம், ஒரு யூடியூப் பார்க்கும், ஒருத்தர் ஒரு நியூஸ் சொல்வார், பேப்பர் படிப்போம். அதாவது பொதுவான வாழ்க்கையில் பார்த்தா நம்மளை குழப்பவாதியாகவே ஆகிட்டே இருப்பாங்க. அப்போனா மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். அதாவது நடக்காத ஹை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹையாக இருக்காது, ஆனால் ஹை உள்ள அதில் காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் நோட் பண்ணி எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஹையே வந்திருக்காது, ஆனால் ஹை அதில் ஓடுற மாதிரி எடுத்துருக்கும். அதில் இந்த மாதிரி நடக்குது. எல்லாமே இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அந்த பிரெயின் வாஷ்லேருந்து நம்ம வெளியில் வரணும். அதுதான் டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழில்நுட்ப பகுப்பாய்வு. நம்ம பகுப்பாய்வு எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஒரு பை பண்ணுவோம், பை ஆன ஒன்று ஸ்டாப் லாஸ் ஆகும், செல் பண்ணோம், அதுவும் ஸ்டாப் லாஸ் ஆகும். அப்போனா நீங்கள் சில டைமில் என்ன நினைப்பீங்க, நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களோ, இந்த மார்க்கெட் நம்மளை வாட்ச் பண்ணி கரெக்டாக நான் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும் அங்கே ஸ்டாப் லாஸ் அடித்ததுக்கப்புறம் தான் அது டார்கெட் போகுது அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக நிறையா பேருக்கு, நிறையா ட்ரேடர்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நாங்களும் அதை அனுபவிச்சிருக்கிறோம்.
அப்போ தான் வந்து இது எந்த இடத்துல பை ஆனால் பை ஆகுது, எந்த இடத்துல செல் ஆனால் செல் ஆகுதுன்னு அதை வச்சு நாங்கள் கால்குலேஷன் பண்ணி அப்போனா ஒரு 100 கால்ஸில் வந்து எத்தனை கால்ஸ் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகும், எத்தனை கால் ஹிட் பண்ணலாங்கிறத கால்குலேஷன் பண்ணி தான் வந்து கிளாஸாக வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் சில நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சார் எனக்கு ஒரு டெக்னிக்கல் போதுமானது அப்படிங்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் சேலத்தில். நீங்கள் எல்லாருமே இதை நோட் பண்ணி பார்க்கணும். அப்போனா வாட்ச்மேன் வேலை தயவு செய்து யாருக்கு நீங்களும் பார்க்காதீங்க. வாட்ச்மேன் வேலைலாம் என்ன, ஒருத்தர் அங்கே செஞ்சுட்டு இருப்பார், ஒருத்தர் அவர் இருக்கார், இவர் இருக்கார், அவர் அப்படி பண்ணுறாரு, அவர் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாருன்னு அடுத்தவங்களோட பற்றி நம்ம கதை பேசிட்டு நம்மளோட நேரத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் வந்து வீணடிக்க வேண்டாம். அவர் பற்றி நீங்கள் பேசுங்க. எக்ஸ் யாராக இருந்தாலும் அவர் பற்றி நீங்கள் பேசுங்க, தப்பில்லை. ஆனால் எதுக்கு அவர் பற்றி பேசணும் அப்படின்னா, அவர் வந்து உங்களுக்கு வாட்ச்மேனாக வச்சுருக்காரா, இல்லை மந்த் ஆனால் உங்களுக்கு ஒரு 10,000 சேலரி கொடுக்குறாரா அவர் பற்றி நீங்கள் பேசுறதுக்கு? அவர் மந்த் ஆனால் ஒரு 10,000 நீங்கள் அவர் உங்களுக்கு சேலரி தர்ற மாதிரி தான் நீங்கள் அவரை பற்றி பேசுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் சேலரியை கொடுக்காத மனுஷனை பற்றி பேசி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது டைம் வேஸ்ட் தானே. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், டைம் வேஸ்ட் தானே. அப்படின்னா அவரை பற்றி நீங்கள் பேசணும், அவரை பற்றி நீங்கள் ஆராயணுன்னா அவருக்கு வந்து அவர் வந்து மாதம் உங்களுக்கு 10,000 சேலரி கொடுத்தா அவரை பற்றி பேசுங்க, இல்லைனா பேசாதீங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கும், அதே மாதிரி தான் நம்மளுக்கும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை பற்றி மட்டும்தான் நம்ம ஆராயணும். நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி இது செஞ்சோமா, இது எவ்வளோ தூரம் வந்து அக்யூட் வந்திருக்குது, இன்னும் இதில் பேக்கில் ஏதாச்சும் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் கொடுக்கலாமா, இந்த டெக்னிக்கல் ஓகே டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறோம், இதுக்கப்புறம் இன்னும் ஏதாச்சும் அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாமா, அந்த ஆராய்ச்சியில் தான் நீங்கள் வந்து இருக்கணும். அதுதான் ஆராய்வு. அந்த ஆராய்வு நீங்கள் பண்ணாமல் வேறு ஆராய்வுலாம் உள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது. அப்போனா மார்க்கெட்டில் வந்து தோல்வி அடைகிறவங்க யார் அப்படின்னா, இதெல்லாம் ஆராய்ச்சி வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10,000 வந்துடும். அந்த 10,000 வந்த உடனே நான் வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன், பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து உடனே வந்து மாறிக்கும். ஆனால் நாளைக்கு வந்து அந்த 10,000 உங்களால் காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அப்படின்னா ரெகுலராக ஒரு ட்ரேடு பண்ணணுன்னா நம்ம என்ன வேணும், எப்படி டெக்னிக்கல், எந்த மாதிரி டெக்னிக்கல் யூஸ் பண்ணுங்கிறது வந்து ஒவ்வொரு ட்ரேடரும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் மார்க்கெட்டில் வந்து வரக்கூடாது. வந்து ஒரு டெக்னிக்கல் முடிச்சுட்டு பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆனால் மனிதன் வாழ்க்கை என்ன, நம்மளுடைய மைண்டை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் தினமும். இது செய்யலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா. சின்ன ஒரு அன்னைக்கு கூட உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அந்த இது உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ லென்த் ஆயிடுச்சு வீடியோ. ஒரு அருமையான ஒரு குட்டி கதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்கள் அதாக நீங்கள் ஆவீங்க. இந்த பிரபஞ்சமானது உங்களை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் பணம் வந்துடும். நீங்கள் என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சமானது இயற்கையானது கொடுக்க வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கு வந்து நேர்மையும் ஒரு உள் மனசு, ஆழமான மனசில் நீங்கள் வந்து கேட்க வந்து ஃபஸ்ட்டு வந்து முயற்சி பண்ணணும். அது நீங்கள் முயற்சி பண்ணாமல் எனக்கு வரலைன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எல்லாமே வேஸ்ட் தான். நேரங்கள் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட், வாழ்க்கையே வேஸ்ட், இந்த மாதிரி ஆயிடும். நம்ம வேணும் அப்படி நினச்சிட்டு அதில் ஆழமாக இறங்கி ஆழமாக நம்ம நடந்தாவே எல்லாம் உங்களுக்கு தேடி வந்துடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதாக நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.